ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன வார்த்தைகளையும் அதனை சுற்றி நடக்கிற சம்பவங்களையும் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்திலிருந்து பல காரியங்களை நம்ம தியானிக்கிறோம். குறிப்பாக இந்த 1வது அதிகாரத்தில் இயேசு தான் உயிர்த்தெழுந்ததை பல முறை திருஷ்டாந்தமாக நிரூபிக்கிறத நம்ம பார்க்குறோம். பல முறை அவங்களுக்கு அதை ப்ரூவ் பண்ணுறாரு. அப்படி ஒவ்வொரு முறையும் வரும் பொழுது அவர் ராஜ்யத்து குறித்த காரியங்களை அவர் பேசி அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ பொதுவாக அந்த ராஜ்யத்தை குறித்து தியானிக்கும் பொழுது தேவன் அவர் செய்த முதல் பிரசங்கம் கூட மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அப்போது இந்த ராஜ்யம் வரும் பொழுது அதனோட அடிப்படை என்ன அப்படின்னா மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். மனம் திரும்புதல்னா என்ன அப்படின்னு சொல்லி பல காரியங்களை நம்ம தியானிச்சுட்டு வரோம். இன்றைக்கும் அதே காரியத்தை குறித்து நான் ஒரு சில காரியத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஏன் அப்படின்னா சில நேரத்தில் நமக்கு இப்படி ஒரு புரிதல் இருக்குது. மனம் திரும்புதல் அப்படின்னா ஒரு முறை நம்ம சுவிசேஷத்தை கேட்டோம், அதை நம்பினோம், மனம் திரும்பிட்டோம், அவ்வளோதான். இனிமேல் நம்ம வாழ்க்கை அப்படியே வாழ வேண்டியதான், நம்ம இஷ்டப்படி வாழலாம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்குது. ஆனால் இந்த மனம் திரும்புதல் அப்படிங்கிறது ஒரு நாள் நடக்கிறதில்ல. மனம் திரும்பி ராஜ்யத்துக்குள்ளே வந்துடுறோம். ஆனால் தேவ சாயலை நோக்கி நம்ம மாறக்கூடிய ஒரு மனம் திரும்புதல் நமக்குள்ளே இருக்கணும். குறிப்பாக ஒரு வசனத்தை சொல்லணும் அப்படின்னா பிலிப்பியர் 2வது அதிகாரம் 12வது வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா, ஒர்க் அவுட் யுவர் ஓன் சால்வேஷன் வித் ஃபியர் அண்ட் ட்ரெம்பிளிங், அதாவது பயத்தோடு நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அது என்ன பிரதர் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்? ஒரு முறை ஒரு வேதாகம கல்லூரி மாணவன் ஸ்ட்ரீட்டில் ட்ராக்ஸ் கொடுத்துட்டு இருந்தார், அதாவது சுவிசேஷ பிரதிகளை கைப்பிரதியை கொடுத்துட்டு இருந்தார். அப்போ ஒரு கைப்பிரதியை கொடுக்கும் பொழுது ஒரு நபர்கிட்ட அந்த கைப்பிரதியை கொடுத்து, சார் பிலீவ் ஜீசஸ் அண்ட் கெட் சேவ்டு அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு முன்னே அதுக்கு முன்னே ஹாவ் யூ காட் சேவ்டு எல்லாத்தையும் இப்படி சொல்லிட்டே வந்து டக்குன்னு, அதாவது இயேசுவை நம்புங்கள், ரட்சிக்கப்படுங்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களா அப்படின்னு கேட்ட உடனே அந்த மனுஷன் இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணான். எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணான் அப்படின்னா, நான் ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், ரட்சிக்கப்படுவேன் அப்படின்ன உடனே வேத கல்லூரி மாணவருக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. ஏன்னா வேதத்தை போதிக்கிறவர்களை தவிர யார் இந்த மாதிரி சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு, ஐயா நீங்கள் யார் அப்படின்னா அவர் மிகப்பெரிய ஒரு வேத பண்டிதர். அதாவது ரட்சிப்பு அப்படிங்கிறது நாம் ஜஸ்டிஃபிகேஷன் முடிந்தது, நீதிமானாக்கப்பட்டோமா, முடிச்சிட்டோம், எந்த பிரச்சனை இல்லை, பரலோகத்துக்கு போவோம். ஆனால் நம்ம வேலை அங்கேயே முடியலை. பரிசுத்தமாகுதல், அதனால் கிடைக்கும் பலனை ரிவார்டு. இது வரைக்கும் பரிசுத்தம் நம்மளால் ஆக முடியாது. ஏன்னா நம்ம எல்கேஜியே பாஸ் பண்ணல. எல்கேஜியே பாஸ் பண்ணாமல் எப்படி காலேஜ் போக முடியும்? இப்போ எல்கேஜி பாஸ் பண்ணிட்டோம், 10th முடிச்சிட்டோம், 12th முடிச்சிட்டோம், ஜஸ்டிஃபிகேஷன் முடிச்சிட்டோம். இப்போ பரிசுத்தமாகுதல், அப்போ ரட்சிக்கப்படுதல்ங்கிறது, நீதிமானாக்கப்படுதல்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இதை முழுக்க தேவனே செய்கிறார். ஆனால் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் சாங்டிஃபிகேஷன், அதாவது பரிசுத்தமாக்கப்படுதல்ங்கிறது தேவன் எனக்குள் என்னோடு சேர்ந்து செய்கிறார். அடுத்து குளோரிஃபிகேஷன், மகிமைப்படுதல்ங்கிறது தேவன் எனக்காக செய்கிறார். முதல்ல தேவன் எனக்குள் செய்வது ஜஸ்டிஃபிகேஷன், அவர் செய்கிற ஒரு மாற்றம். ரெண்டாவது என்னோடு சேர்ந்து எனக்குள் செய்வது சாங்டிஃபிகேஷன், அது பரிசுத்தமாகுதல். மூன்றாவது எனக்காக அவர் செய்கிறது மகிமைப்படுதல், குளோரிஃபிகேஷன். அப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு முறை ரட்சிக்கப்பட்டு இந்த ராஜ்யத்துக்குள்ளே வந்த உடனேயே அப்பாடா வேலை முடிஞ்சுது, என் இஷ்டத்துக்கு எப்படினாலும் வாழலாம் அப்படின்னா, ஐயோ நீங்கள் யோசிக்கணும், ஆண்டவரோட அன்பையும் எதிர்பார்ப்பையும் இன்னும் நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். சரி, அப்போ இந்த ரட்சிக்கப்படுதல் அப்படிங்கிறது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். ஆனால் பல நேரத்தில் நம்ம ரிப்பெண்டிங் ஆகிறோமா, ரிமோர்சிங் ஆகிறோமா, அதாவது எப்படி சொல்கிறதுனா மனம் திரும்புகிறோமா, மனம் வருந்துகிறோமா அப்படிங்கிறத குறித்து யோசிக்கணும். பல தவறுகளுக்கு நம்ம மனசு வருந்துவோம், ஆனால் மனம் திருந்த மாட்டோம். எப்படி ஒரு செஞ்ச தப்பை இன்றைக்கி செஞ்சுட்டு, ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, இனிமேல் இந்த தப்பு செய்ய மாட்டேன்ப்பா அப்படின்னு காலையில் சொல்லிட்டு மதியமும் திருப்பி அதே தப்பு செய்வோம். அதுக்காக நான் தவறே செய்யாமல் ஒரே நாளில் மாறிடுவோன்னு சொல்லலை. ஆனால் அந்த பாவத்துக்கு எதிர்த்து நின்னா தான் பாருங்கள், எதிர்த்து நின்று போராடி தோக்குறது தப்பு இல்லை. பாவம் வந்த உடனே ஆஹா ஓகே வந்துச்சு பரவாயில்ல இப்போ பண்ணிக்கலாம், இல்லை. ஒரு குத்துச்சண்டையில் நீங்கள் நிற்கிறீங்க, பலவீனமான இருக்கிறீங்க, இன்னொருத்தர் பலவான இருக்கிறாரு. போன உடனே தோல்வியை ஒப்புக்கொண்டு டம்முன்னு உட்காந்துட்டு இல்லை நான் தோத்துட்டேன் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறது வேற. சண்டை போட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தோப்பீங்க,
திருப்பியும் தோப்பீங்க. ஆனால் தோத்துக்கிட்டே இருக்கும்பொழுது ஒன்று புரியும், உங்கள் மசில்ஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும். ஒரு நாள் வரும்பொழுது நீங்கள் அவரையே நாக் அவுட் பண்ணிடுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் பலவானாக மாறிடுவீங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையும் அப்படி தான். பாவத்துக்கு எதிரான போராட்டங்கிறது ஏதோ பாவம் செஞ்சுட்டு மனம் வருந்துவதல்ல, பாவத்தில் விழுந்து கிடக்கிற வாழ்க்கையில் பாவம் செஞ்சாலும் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய போராடக்கூடிய ஒரு காரியம் நமக்கு தேவை. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, மனம் வருந்த நாம் அழைக்கப்படவில்லை, மனம் திருந்த நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரு எடுத்துக்காட்டு வேதத்திலிருந்து ரொம்ப எளிதாக சொல்லணும் அப்படின்னா, யூதாசை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. மத்தேயு 27வது அதிகாரம் 3வது வசனத்தை பார்க்கும் பொழுது, யூதாஸ் அவரை காட்டி கொடுத்த அந்த யூதாசை குறித்து வசனம் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டு அப்படின்னு சொல்கிறாரு. மனசு வருந்தி தான் அவர் சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் மனம் வருந்தின யூதாஸ் இப்போ என்ன பண்ணார்? அந்த நாணயத்தை எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு மனஸ்தாபத்தோடு வந்தவர் வாங்கின காயினை போட்டுட்டு நேராக போயிட்டார். எங்கே போனார்? போய் இறந்தார். நம்ம கதை தெரியும். இவர் ஒரு தடவை தான் இயேசுவை காட்டி கொடுத்தார். இவர் மனசு வருந்தினார். செஞ்சது தப்புன்னு உணர்ந்தார். ஏன்னா என்ன சொன்னார்னா, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி மனம் வருந்துறதை பார்க்குறோம். ஆனால் இவர் மனம் திருந்தலை. ஆனால் பேதுருவை பார்த்தீங்க அப்படின்னா 3 முறை மறுதளித்ததுக்கு அப்புறம் கூட பேதுரு என்ன பண்ணுறாரு? அப்படியே மறுதளித்து முடித்த உடனே அந்த சீனில் அப்படியே அங்கே ஒரு சேவல் கூவுன உடனே யோசிக்கிறாரு. கரெக்டாக இயேசு அந்த பக்கம் வராரு. இயேசுடைய பார்வை ஒரு மேலே பட்ட உடனே அடுத்த செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவர் மனம் கசந்து அழுகிறத பார்க்குறோம். அதுக்கடுத்து பேதுரு எல்லாத்தையும் விட்டுட்டு போகலை, சீஷர்களோடு தான் அவர் தங்கியிருந்தார். அப்போ நல்லா கவனிங்க, மனம் வருந்தவும் முடியும், நம்மளால் மனம் திருந்தவும் முடியும். ஆனால் தேவன் நம்ம எதற்காக அழைக்கிறார் அப்படின்னா, மனம் திருந்த அழைக்கிறார். சரி, உண்மையிலே நம்ம மனம் திருந்திட்டோமா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். லூக்கா 19வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய சகேயுனுடைய கதை. நல்லா கவனிங்க. சகேயுவை இயேசு தேடி போகலை, இயேசுவை தேடி சகேயு வராரு. பார்க்க தான் வந்தார். இயேசு உடனே சொல்கிறார், வாப்பா வீட்டுக்கு போகலாம், உங்கள் வீட்டில் சாப்பிடலான்னு கூப்பிட்டு போகிறாரு. வீட்டுக்கு கூப்பிட்டு போனேன்னா, எங்கே பாரு சகையு, நீ ஏன் இப்படி இருக்கிற, ஏன் இவ்வளோ அதிகமாக டேக்ஸ் வாங்குறேங்க? ஊரில் எல்லோரும் என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா? நீ என்னை கூப்பிட்டு வந்தியே, வர்ற வழியில் அந்த பக்கத்தில் இருந்தவன் பேசினே கேட்டியா? ஏன்டா இவன் வீட்டுக்குலாம் போகிறேன்னு அவர் கேட்டார். எனக்கே இவ்வளோ அசிங்கம் பார்த்தியா அப்படின்னு ஆண்டவர் சொல்ல. இல்லை இந்த பக்கம் பார்த்தியா, அநியாயமாக காசு வாங்குற இவர் வீட்டுக்கு இவரெல்லாம் ஏன் போகிறார், அங்கே சாப்பிடவே செய்கிறாரு பார்த்தியா, நம்மளை சுற்றி எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன் சகையை நீ இப்படி பண்ணுற, கொஞ்சம் நீ யோசிச்சு பாரு சகையு. இப்படி இயேசு ஒரு வார்த்தையோடு பேசலை. அவன் வீட்டுக்கு வரணும்னு சொன்னார். இயேசு வீட்டுக்கு வந்தார். வெளிச்சம் உள்ளே வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இருள் வெளியில் போகணும். என்னாச்சு? சகையுவே அவரை பார்த்து சொல்கிறாரு. லூக்கா 19வது அதிகாரம் 8வது வசனம். சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன். ஒரு பக்கம் இது ஃப்ரூட் ஆஃப் சால்வேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு மனுஷர் ரட்சிக்கப்பட்ட உடனே, இது கண்டிஷன் ஆஃப் த சால்வேஷன் இல்லை, ஒரு மனுஷர் ரட்சிக்கப்பட்ட உடனேயே அவன் மனசு எங்கே மாறி எவிடன்ஸை பார்க்க முடியுது, அது முடியுது. ஆனால் இங்கே ஆண்டவர் இவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் சொல்கிறாரு, பை த வே எல்லோரும் பார்த்துக்கிடுங்க, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இயேசு ஏற்கனவே வந்துட்டார், ரட்சிப்பு அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. இயேசு வந்ததுனால ரட்சிப்பு வரலை, இயேசு வந்தோடனே வெளிச்சம் வந்துடுச்சு. வெளிச்சம் வந்த உடனே இருளுக்கு அங்கே வேலை இல்லை, தானாக கிளம்புனு சொல்கிறார். பார்த்தல வெளிச்சம் இங்கே மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு பாரு, ரட்சிப்பு வந்துடுச்சு பாருன்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போது நம்ம வாழ்க்கைக்கு உள்ள இயேசு வந்துட்டாருன்னா, வந்த உடனே என்ன நடக்கணும் அப்படின்னா, எங்கள் வீட்டில் எங்கெல்லாம் இருள் இருக்கோ, என் உலகத்துக்குள்ளே எங்கெல்லாம் இருள் இருக்கோ, அந்த ஒவ்வொரு அறையிலையும் வெளிச்சம். இங்கே இயேசு சகையுவை திருடன் சொல்ல, சகையுவே சொல்கிறாரு நான் திருடன் அப்படின்ட்டு. நீங்கள் போய் லேவியராகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம், என்னாகமம் 5வது அதிகாரம் 6 முதல் 7 வசனம், யாத்ராகமம் 22:1, யாத்ராகமம் 22:4, இந்த வசனத்தெல்லாம் சேர்த்து வாசி பார்த்தீங்கன்னா, சகையுவே கொடுக்க வேண்டிய தண்டனைக்கும் மேலே நான் திருப்பி செலுத்த தயாராக இருக்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி இவ்வளோ பெரிய டேக்ஸ் கலெக்டராக இருக்கிறவன் நான் தெருவுக்கு வந்தால் கூட பரவாயில்ல, நான் என் வீட்டுக்கு இயேசு வந்துட்டார், என் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துட்டு, இது போதும். இதுதான் மனம் திரும்புதலுக்கான ரெஸ்டிடியூஷன். நம்மளால் மனம் திரும்ப முடிஞ்சால் அதற்கான கிரயத்தையும் செலுத்துகிறவர்களாக நாங்கள் இருக்கிறோமா பாருங்கள். வலிக்குது பிரதர்,
ஆனால் இதுதான் இயேசுவுக்கு பிடிக்கும். பாவம் செய்ய எனக்கு போராட்டமாக இருக்குது பிரதர், ஆனால் நான் செய்ய மாட்டேன், ஏன்னா இயேசுவுக்கு இது பிடிக்காது பிரதர். இந்த உணர்வு தொடர்ந்து நம்ம வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். மனம் திரும்பிவிட்டோம், தொடர்ந்து மனம் திரும்புவோம், மறுரூபமாவோம், இயேசுவின் சாயலை உலகத்திற்கு காண்பிப்போம். அதுவே சொல்லும் நாம் அவருடைய ராஜ்யத்திற்குள்ளாக இருக்கிறோம் என்று. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை உடைய ராஜ்யத்திற்குள்ளாக நீர் இழுத்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே நேரம் தொடர்ந்து எங்களுக்குள் நீர் செய்து முடித்த வேலையை, தொடர்ந்து எங்களில் நீர் செய்து கொண்டிருக்கிற வேலையை, அந்த சாங்டிஃபிகேஷன் ப்ராசஸை, அந்த பரிசுத்தமாகுதல் உடைய சித்தமாக இருக்கிறதினால் அனுதினமும் நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய இருளான காரியங்களிலிருந்து மனம் திரும்பி இன்னும் 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 அதிகமான வெளிச்சத்திற்குள்ளாக வந்து வெளிச்சம் தருகிற பிள்ளைகளாக நாங்கள் மாற, வெளிச்சத்தை கொடுக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.